அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே காலையிலே தொடங்கி இதுவரைக்கும் மிக சிறப்பாக குமரி மாவட்டம் அத்துணை இடத்திலும் சென்று இரத்த தானம் செய்வோம் என்கின்ற குரலை எழுப்பி பல மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற உண்மையிலே இந்த தொண்டு நிறுவனத்திலே பல விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட இந்த இரத்த தான விழிப்புணர்வு மிக அவசியமானது. ஏனென்று சொன்னால் பல மக்கள் இரத்தம் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். தினம் தினம் இந்த உலகிலே விபத்திலும் நோய்களிலும் பல மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும். ஒரு கவிஞன் அழகாக சொன்னார், மனிதா மனிதனாக பிறந்து இந்த உலகிலே மாதவம் செய்தால் மட்டும்தான் நீ மனிதனாக இருக்க முடியும் என்று. ஆம், மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலே மாதவம் செய்ய வேண்டும். மாதவம் செய்தால் நம்மை படைத்த இறைவனுக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை. இந்த உலகிலே நாமெல்லாம் மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இரத்த தானம் செய்ய வேண்டும். இங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற எனக்கும் அதிகமாக இரத்த தானத்தை பற்றி தெரியாது. நாகர்கோவிலிலே ஒரு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே ரத்தம் வேண்டும், திகைத்து போனோம். அங்கங்கே சென்று நண்பர்களிடத்தில் எல்லாம் கேட்டோம், ரத்தம் தருவாயா ரத்தம் தருவாயா என்று. கடைசி வரைக்கும் எங்களுக்கு கை கொடுப்பதற்கு இந்த குமரி மாவட்டத்திலே ஆள் இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்திலே புரிந்து கொண்டேன், இரத்த தானம் செய்வதனுடைய நோக்கத்தை அந்த இளம் பருவத்திலே நான் புரிந்து கொண்டேன். ஆம் நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், நாமெல்லாம் புண்ணியர்கள் அல்ல, நாமெல்லாம் மாமனிதர்கள் அல்ல. ஆனால் இறைவன் அழகாக தினம் தினம் நம்முடைய உடம்பிலே ஊறிக்கொண்டிருக்கின்ற ஒரு இரத்தத்தை நாம் கடினத்தோடு இருக்கின்றவர்களுக்கு, தேவைப்படுகின்றவர்களுக்கு இரத்த தானம் செய்யலாம் என்பதை இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை உரைத்துக் கொண்டு, யார் உங்களிடத்திலே வந்து இரத்த தானம் கேட்டாலும் ரத்தம் கொடுங்கள், இந்த மனிதர்களும் வாழட்டும், நம்மை போல அவர்களுடைய குடும்பங்களும் வாழட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ரத்தம் கொடுங்கள், இறைவனுடைய ஆசியும் பெரியவர்களுடைய அருளும் உங்களிடத்திலே இருக்கும் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.